எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னடி முட்டக்கண்ணி அப்படி பாக்குறேன்? ஏய் கவின், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. எங்க நம்ம கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ராஃபி நான் நான் தாங்க ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. யாரோ ரொம்ப பயப்பட்ட மாதிரி இருந்துச்சு. என்னாலலாம் முடியாது கவின், எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது அப்போ இப்போ எனக்கு உனக்கு கவின், எனக்கு இப்பவே உங்களை கட்டி பிடிச்சு. ஆ ஏய் முட்டக்கண்ணி, என்னடி கட்டி பிடிச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கட்டி பிடிச்சு தேங்க்ஸ் சொல்லணும் போல இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நான் கூட நீ இவ்ளோ சந்தோஷப்படுறத பார்த்து எனக்காக ஸ்பெஷலா ஏதாச்சும் கொடுப்பேன்னு நினைச்சேன். கடைசியில தேங்க்ஸ் தானா? ஆசைதான் சாருக்கு, அடிச்சன வைங்க. ஏய் ப்ளீஸ் டி, இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு. நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதெல்லாம் முடியாது மிஸ்டர் கவின். நீங்க இந்த கம்பெனியோட ஹெச்ஆர். சோ ஒரு எம்ப்ளாயி கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு ரொம்ப 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 தப்பு. இதெல்லாம் ரொம்ப ஓவரு. ரொம்ப ஹாப்பியோ? ஆமா, ரொம்ப 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 ஹாப்பி. அதுவும் அந்த சென்னை டீம்ல இருந்து வந்தவங்க இருக்காங்கல்ல, ரொம்ப ஓவரா தானே பண்ணாங்க. அவங்க முன்னாடி ஜெயிச்சதுதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மிஸ் வைஷ்ணவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ் வைஷு. சாரி, நீங்க என்ன வைஷ்ணவினே கூப்பிடலாம். பிகாஸ் யூ அண்ட் மீ ஒரு அன்னோன் பர்சன். நீங்க எதுக்காக என்ன வைஷுன்னு கூப்பிடுறீங்க? என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க மட்டும்தான் என்ன வைஷுன்னு கூப்பிடணும். மத்தவங்க எல்லாம் ப்ளீஸ் என்ன வைஷ்ணவினே கூப்பிடுங்க. ஓ சாரி சாரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ் வைஷ்ணவி. தேங்க்யூ. என்ன மிஸ்டர் அசோக், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். எதையாச்சும் சாதிக்கணும்னா பசங்களால மட்டும்தான் முடியுங்கிற ஒப்பீனியன் சேஞ்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் திறமை இருந்தா போதுங்க. பையனோ பொண்ணோ அவங்க திறமையால அவங்க சாதிச்சுட்டே தான் போவாங்க. சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்க தாட்டை கண்டிப்பா உங்க மைண்ட்ல இருந்து இரேஸ் பண்ணிடுங்க. திறமை இருந்தா போதும், பொண்ணாலையும் சாதிக்க முடியுங்க. எக்ஸாம்பிள் எங்க கம்பெனியே தாங்க. இது வரையும் ஒரு டைம் கூட கோயம்புத்தூர் பிரான்ச்ல அவார்ட் வின் பண்ணதே கிடையாது. இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லேடி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எப்படி ஒரு பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க பிரான்ச்க்கு அவார்டே வந்திருக்குங்க. சோ இதே பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆம், எஸ் கவின், தப்புதான். திறமை இருந்தா யாராலையும் சாதிக்க முடியும்னு இன்னைக்கு வைஷ்ணவி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் அகைன் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். அப்புறம் மிஸ் வைஷ்ணவி, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? சாரி, நீங்க அவங்க கிட்ட என்ன தனியா பேசணும்? எதுவா இருந்தாலும் ஏன் முன்னாடியே பேசுங்க. வாட் கவின், உங்ககிட்ட வேலை பாக்குறாங்கன்றனால எல்லா பர்சனலும் உங்க முன்னாடி பேச முடியுமா? எனக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும், அதனாலதான். வாட்? உங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படி என்ன பர்சனல் இருக்கு எனக்கு தெரியாம? என்ன கவின், எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கா என்ன? நீங்க சொல்லலனாலும் வைஷு என்கிட்ட எல்லாமே சொல்லிடுவா. சோ எதுவா இருந்தாலும் அதுக்கு நீங்க ஏன் முன்னாடியே பேசிடலாமே. என்ன கவின், நீங்க உங்ககிட்ட வேலை பாக்குறாங்கன்னா அவங்கள வைஷுன்னு சொல்லுவீங்களா? இப்பதானே சொன்னாங்க அவங்களுக்கு க்ளோஸான பர்சன்ஸ் மட்டும்தான் அவங்கள ஷார்ட் ஃபார்மா கூப்பிடணும்னு. நீங்க எதுக்காக அப்படி கூப்பிடுறீங்க? அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியல? வாட்? சார், என்ன யாருன்னு தெரியாதவங்க என்ன ஷார்ட் ஃபார்மா கூப்பிட்டா எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னேன். கவின் அப்படி கிடையாது. எனக்கு ரொம்ப 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 முக்கியமானவர். அப்படி இருக்கப்போ அவர் எப்படினாலும் என்ன கூப்பிடலாம். அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. சோ அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் அவர் என்ன கூப்பிடுவாரு. ஓகே? வாட் வாட் முக்கியமானவர்னா? அது ஒன்றும் இல்லை அசோக். அஃபிஷியலா வந்தனால இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லல. இப்போதான் எல்லாம் முடிஞ்சிருச்சே. ஸோ இப்போ சொல்லிடலாம். வைஷ்ணவியும் நானும் லவ் பண்றோம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். வாட்? என்ன சொல்றீங்க? வாட் இஸ் திஸ் அசோக்? தெளிவா தானே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஷீ இஸ் மை ஃபியான்சி. ஓகே, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. நாங்க கிளம்புறோம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இயர் அகைன் மீட் பண்ணலாம். ஆம், ஓகே.
வைஷு எவ்வளவு ஹாப்பி தெரியுமா? சூப்பர் 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 டி, கலக்கிட்ட பாத்தியா? இப்ப பாரு. ஆமா தீபா, எனக்கு ரொம்ப ஹாப்பி டி. அங்க நிஜமா ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன் தெரியுமா? ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராட்ஸ்மா. தேங்க்யூ சார். எப்படியோட மச்சான், ஃபைனலி நம்ம கம்பெனிக்கு ட்ராஃபி கிடைச்சிருச்சுடா. ரொம்ப ஹாப்பி. ஆமா, மேனேஜருக்கு சொல்லிட்டியா? இல்ல வருண், இன்னும் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. எல்லாரும் வந்துட்டே இருந்தாங்க பாத்தியா, அதனால சொல்ல முடியல. இப்ப நான் போய் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா சாப்பிட்டு போங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓ அப்படியாடா, முதல்ல போய் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அவருதான் ரொம்ப டென்ஷனா இருப்பாரு. ஓகே வருண், நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மச்சான். என்னம்மா, கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டஃப்பா இருந்ததோ? இல்ல சார், எனக்கு எல்லா ஆன்சருமே தெரிஞ்சுதான் இருந்தது. பட் ஆனா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பஸ்ஸர் பிரஸ் பண்றதுக்குள்ள வேற யாராச்சும் சொல்லிடுவாங்க. அதான் சார், கடைசி டைம்ல நான் பஸ்ஸர் மேலே கையை வச்சுக்கிட்டேன். அவங்க கொஸ்டின் முடிச்ச உடனே நான் பிரஸ் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணிட்டேன். அதனாலதான் சார் நம்ம வின் பண்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நர்வஸா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இல்லம்மா, ஆனா சூப்பரா பண்ணிருந்தீங்க. நாங்களும் எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தோம். என்ன? ஆமா வைஷு, உனக்கு தெரியாதுல்ல, நாங்க உள்ள வர முடியாதுன்னு தான் நினைச்சோம். ஆனா கடைசி ரோல உட்காந்து நாங்க ஃபுல்லாவே பார்த்தோம். நீ பிரசன்ட் பண்ணதெல்லாம் நான் கேட்டேன் வைஷு. சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? சரி, சாப்பிட போலாமா? எனக்கு பசிக்கவே இல்ல சார். நீங்களும் தீபாவும் போய் சாப்பிட்டுட்டே இருங்க. நான் இதோ இப்ப வந்துடுறேன். வைஷ்ணவி, தனியாலாம் போகாதீங்க. எங்க போறீங்க? சார், எனக்கு கவின் கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் நீங்க போய் சாப்பிடுங்களேன், நான் வந்துடுறேன். ஓகே ஓகே, அவன் ரைட் சைடுல இருக்க பால்கனி தான் போயிருக்கான். அங்க போங்க. ஓகே சார். தீபா நீ ஓகேடி, நீ போ. நாங்க 2 பேரும் சாப்பிட போறோம். ஓகே ஓகே. என்ன ரூம்ல சூர்யாவை காணோம்? இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரதுக்குள்ள எங்க போனாரு? அதானே பார்த்தேன். ரூம்ல இருந்து ஒர்க் பண்ணா நான் ஏதாச்சும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு லேப்டாப்பை தூக்கிட்டு இங்கே போயிட்டாரு போல. அப்படியும் நான் விட்டுருவேனா? இருங்க சூர்யா, நீங்க எங்க போனாலும் நான் வருவேன். வாமு, ஏய் இந்த Dress சூப்பரா இருக்கே. நல்லா இருக்குல்ல? நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க, அதான் உங்ககிட்ட காட்டலாமேன்னு போட்டுட்டு வந்தேன். இந்த Dress சூப்பரா இருக்கு. ஆனா என்ன, சின்ன பொண்ணு மாதிரியே இருக்க. நான் சின்ன பொண்ணு தானே? ஆமா ஆமா, சின்ன பொண்ணுதான். அதெல்லாம் விடுங்க, டாபிக்க சேஞ்ச் பண்றீங்க பாத்தீங்களா? என்ன பண்றீங்க? அம்மோ, ஒரு 15 மினிட்ஸ் அம்மோ, ஒரு சின்ன ஒர்க் முடிச்சிட்டு வந்துடுறேன். அதானே பார்த்தேன். எனக்கு ரூம்ல லேப்டாப்பும் நீங்களும் மிஸ் ஆகுறப்பயே தெரிஞ்சிச்சு. சரி சரி, ஒர்க் பண்ணுங்க. எனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்கமோ. இல்ல சூர்யா, எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல, அதனால நினைக்கிறேன். அந்த பக்கம் செடிலாம் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல, நாங்க இருக்கேன். நீங்க முடிச்சிட்டு வாங்க, 2 பேரும் சேர்ந்து ரூமுக்கு போலாம். ஓகேவா? சரி அம்மோ, போ. இந்த பூலாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. எனக்கு இந்த வீட்லயே இந்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன, இது பறிச்சாலும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் வாடிடும். இப்படியே பார்க்க தான் அழகா இருக்கு. அழகா இருக்க. உனக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணுமே, அப்பதான் உன்னை கூப்பிடுறப்ப நல்லா இருக்கும் பாத்தியா? எனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன பேர் வைக்கலாம்? ரோசி. என்னடா இவ இப்படிலாம் பேர் வச்சிருக்காளேன்னு யோசிக்காத. நீ ரோஸ் மாதிரி ரொம்ப அழகா இருக்க பத்தியா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் உன்னை ரோசின்னு வச்சிருக்கேன். இனிமே உன்னை நான் அப்படியே கூப்பிடுறேன், ரோசி. ஓ, உனக்கு இந்த பேரு பிடிச்சிருக்கு அப்படிதானே? எனக்கு புரிஞ்சது. உன்னை பறிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனாலும் செடியிலே இருக்கிறப்பதான் ரொம்ப அழகா இருக்க. ரோசா பூ, சின்ன ரோசா பூ, உன் பேர சொல்லு ரோசா பூ, காற்றில் ஆடும் தனியாக, என் பாட்டு மட்டும் துணையாக. ஓகே, முடிஞ்சிச்சு. இவ என்ன பண்றான்னு தெரியலையே. என்ன பண்றா? தனியா பேசிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. யார்கிட்ட பேசுறா? ஓய். என்ன சூர்யா, ஒர்க் முடிச்சிட்டீங்களா? ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா. இல்ல, யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. யார்கிட்ட பேசின? நானா? ரோசி கிட்ட. ரோசியா? யார் இது? இந்த பேரை இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. யாரு, புது ஃப்ரெண்டா? ஆமா, ஆனா முன்னாடியே எனக்கு தெரியும். இருந்தாலும் இன்னைக்குதான் பேர் வச்சேன் பாத்தீங்களா, அதனால புது ஃப்ரெண்டு தான். புரியல. இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூர்யா, அதனால இந்த செடிக்கு நான் ரோசின்னு பேர் வச்சிருக்கேன். அழகா இருக்கு பாத்தீங்களா? அம்மு,
இப்போ நீ என்ன சொன்ன? இவ்ளோ நேரம் அப்போ இந்த செடிக்கிட்டயா பேசிட்டு இருந்த? ம் ஆமா சூர்யா. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? இப்படி மரம் செடிக்கிட்ட எல்லாம் பேசுற? ஏன் சூர்யா? அம்மோ, இப்படி தனியா பேசுறவங்கள வேற மாதிரி சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியுமா? ம் இப்ப என்ன லூசுன்னு சொல்றீங்களா? நீ அப்படித்தானே பண்ற? போங்க. எனக்கு இந்த செடி கூட பேசுறதெல்லாம் பிடிக்கும். அதுக்கும் உயிர் இருக்குல்ல, நம்ம சொல்றது அது கேட்கும். ம், அப்படியா? ஆமா, நான் டிசைட் பண்ணிட்டேன். இன்னில இருந்து இந்த ரோசி என்னோட ஃப்ரெண்ட். ம், சரிதான். ஆமா அம்மோ, இதெல்லாம் ரொம்ப ஓரவஞ்சனை பாத்துக்கோ. எல்லாருக்கும் நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுக்கு ஸ்வீட் கொடுத்தல்ல, எனக்கு எங்கடி? ம் நான் உங்ககிட்ட அப்பவே கொடுத்தேன்ல, நீங்க தான் எனக்கு இந்த ஸ்வீட்லாம் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? நான் அந்த ஸ்வீட் மட்டும் தானே வேண்டான்னு சொன்னேன். வேற கொடுத்தா எனக்கு ஓகே. வேறயா? வேற என்ன வேணும்? ஸ்வீட் தான். ம் சூர்யா, அடி வாங்குவீங்க. நான் ஸ்வீட் கொடுக்கறப்ப வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் வீட்ல ஸ்வீட் இல்ல, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்ப போய் எங்க வாங்குறதா? காலி ஆயிடுச்சான்? ஆமா. இல்ல இல்ல, அதெல்லாம் இருக்கு. இருக்கா? இல்ல சூர்யா, எல்லாமே காலி ஆயிடுச்சு. இல்ல அம்மோ, நான் தான் சொல்றேன்ல, ஸ்வீட் இருக்கு. எனக்கு அந்த ஸ்வீட் கிடைக்குமா? இருக்கா? இருக்குன்னா ஓகே, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுமா? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும், ஆனா எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அப்பதானே. இங்கதான் இருக்கு. இங்கயா? ம், என் முன்னாடியே தான் நின்னுட்டு இருக்கு. ஆ, சூர்யா, நீங்க ம், ஆமாமா, என் முன்னாடியே தான் இருக்கு. கிடைக்கும்னு வேற சொல்லியிருக்காங்க. சோ சூர்யா. ம், என்னமோ ஸ்வீட் கேட்டா இவ்ளோ தூரத்துல போய் நின்னா எப்படி? அது சூர்யா, ம், எனக்கு தூக்கம் வருது சூர்யா, நான் தூங்க போறேன். அட இருமா போலாம். சூர்யா நகருங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் கீழே போகணும். ஆனா உனக்கு தூக்கமே வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் தூங்குறேன்னு சொன்ன. இப்ப என்ன? அது அது அப்ப சொன்னேன், ஆனா இப்போ இப்போ தூக்கம் வருது, நகருங்க. அப்படியா? ம். இங்க என்னம்மா வாய்ஸ்லாம் உள்ள போன மாதிரி தெரியுது? அது இப்ப என்ன, உங்களுக்கு ஸ்வீட் ஸ்வீட் தானே வேணும்? நான் நானே போய் ஏதாச்சும் ஏதாச்சும் யூடியூப்ல பார்த்து செஞ்சு செஞ்சு கொண்டு வரேங்க. விடுங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா அம்மோ, எனக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? அல்வானா பிடிக்குமோ? சரி, நாளைக்கு நாளைக்கு வாங்கிக்கலாம். ம்ஹும், எனக்கு இப்பவே அல்வா சாப்பிடணும் போல இருக்கே. ஆனா வீட்ல வீட்ல இல்லையே. இருக்கே. எங்க? அதான் அம்மோ, என் முன்னாடியே ஒரு அல்வா இருக்கு பாத்தியா? சோ இப்போ எனக்கும் அல்வா சாப்பிடணும் போல இருக்கு. என் முன்னாடியே இருக்க அல்வாவும் செம்ம டேஸ்டா இருக்கும். அதனால ஒரு பாதி கதவு நீடி, மறுபாதி கதவு நானடி, பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம். ஹலோ மேடம். சூர்யா, நீங்க என்ன? அங்க இருக்கீங்க? ஆமா, வேற எங்க இருப்பேன்? இல்ல, நீங்க என் பக்கத்துல. ம், சரி, ரூம்க்கு போலாமா? ம். அம்மோ, என்னாச்சு திரு திருன்னு முழிக்கிறேன்? ஓய், என்னாச்சுமா சடனா? ம், என்ன சூர்யா, செம்மையா நடிக்கிறீங்கல்ல? நான் என்ன நடிச்சேன்? ஒரு நிமிஷம் நான் கனவு தான் காண்டணும்னு நினைச்சிட்டேன், ஆனா நீங்க இருக்கீங்களே. எனக்கு உன்கிட்ட விளையாடணும் போல தோணுச்சு, அதான் சும்மா விளையாடினேன். ஆனா வர வர ரொம்ப ஓவரா தான் விளையாடுறீங்க. என்னம்மா பண்றது? கல்யாணத்துக்கு முன்னாடி மேடம் என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க, என்னையே ஓட விட்டவங்க தானே. அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் ரிவெஞ்ச் எடுக்கிறேன். ஆ, அதுக்குன்னு இப்படியா? நீ பண்ணதுல 10% கூட நான் பண்ணலடி, அதுக்கே இவ்ளோ ரியாக்ஷன். நீ பண்ணதெல்லாம் நான் பண்ணேன்னு வையேன், அப்புறம் சூர்யா, அது சும்மா. அதே மாதிரிதான் நானும் சும்மாதான். சரி, எல்லாருக்கும் நான் ஸ்வீட் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன்ல, எனக்கு எதுவும் கிஃப்ட் இல்லையா? ஏய், அதுக்கு தானே உன்னை கூட்டிட்டு போய் 2 செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். வேற என்ன கிஃப்ட் வேணும் உனக்கு? வேற என்ன வேணும்னாலும் கேளுன்னு சொன்னேன். நீ தான் ட்ரெஸ் போதும்னு சொல்லிட்ட. அப்புறம் ட்ரெஸ் போதும்,
ஆனா எனக்கு இன்னொன்னு வேணும். என்ன வேணும் சொல்லாமோ நாளைக்கே வாங்கி கொடுக்குறேன். ம்ஹும். இப்பவே வேணும். ஏய், இப்போ எந்த கடையும் திறந்திருக்காத. நாளைக்கு காலையில உனக்கு என்ன வேணுமோ சொல்ல வாங்கி கொடுக்குறேன். இதை வாங்கிலாம் கொடுக்க வேண்டாம். நீங்க நினைச்சா இப்பவே கொடுக்க முடியும். ம், அப்படி என்ன கிஃப்ட்? அத புரிஞ்சிடுச்சு. இதே அழுத்தம் அழுத்தம், இதே அணைப்பு அணைப்பு, வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் கவின். என்னாச்சு ரிசல்ட்? ரொம்ப நேரமா உங்க காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்க கவின். வாட் ஹேப்பன்? சாரி சார், கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ண லேட் ஆயிடுச்சு. இப்பதான் சார் காம்படிஷன் முடிஞ்ச வெளியே வந்தமா, அதனால தான் சார் உடனே இன்ஃபார்ம் பண்ண முடியல. சாரி. இட்ஸ் ஓகே கவின். முதல்ல ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்க. சார், நாம வின் பண்ணிட்டோம் சார். இந்த வருஷம் ட்ராஃபி நம்ம கம்பெனிக்கு தான் சார். வாட் கவின்? கவின், ஆர் யூ சீரியஸ்? எஸ் சார், வின் பண்ணிட்டோம். பி ஹாப்பி. கவின், நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? இதனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு கவின். சோ கண்டிப்பா எப்படியாச்சும் இந்த வருஷம் கிடைச்சிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கரெக்டா கிடைச்சிருச்சு. தேங்க்யூ சோ மச் கவின். பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி இட் ஹேப்பன். தேங்க்யூ சோ மச் கவின். சார், இதுல நான் என்ன சார் பண்ணேன்? முழுக்க பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த கப்பை வாங்கி கொடுத்தது வைஷ்ணவி தானே சார். நான் என்ன பண்ணேன்? ஜஸ்ட் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணேன், அவ்வளவுதான். பட் பிரசன்ட் பண்ணது ஃபுல்லா அவங்க தானே சார். ஆமா கவின், அவங்களுக்கு நானும் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க பக்கத்துல இருக்காங்களா? இல்ல சார், நான் கொஞ்சம் தனியா வந்து தான் பேசுறேன். உள்ள ரொம்ப கூட்டமா இருக்கு சார். ஓ ஓகே கவின். ப்ளீஸ் நாளைக்கு மார்னிங் அவங்கள கால் பண்ண சொல்றீங்களா? இல்லைன்னா நீங்களே கால் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா நான் தேங்க் பண்ணணும். ஷூர் சார், மார்னிங் நான் கண்டிப்பா கால் பண்றேன். ஓகே கவின். நீங்களும் போய் சாப்பிட்டு படுங்க கவின். நாளைக்கு மார்னிங் பேசலாம். யா ஷூர் சார். குட் நைட் சார். குட் நைட் கவின். அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச். வைஷு, என்ன பண்ற? தேங்க்ஸ் கவின். என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல விடு வைஷு, யாராச்சும் பார்க்க போறாங்க. யாரு பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல கவின். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த கம்பெனிலலாம் எனக்கு வேலை கிடைக்குமான்னு நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்ல கவின். ஆனா என் ப்ராஜெக்ட வச்சு நீங்க தான் செலக்ட் பண்ணீங்க. இப்போ இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல நான் என்னைக்குமே ஏறினதே இல்ல கவின். ஆனா என்னை நம்பி ஹோல் கம்பெனியை அனுப்பி வச்சீங்க. இப்போ எனக்கு எனக்கு தெரியல கவின். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். அதனால எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல வைஷு, கவின். உங்களுக்கு இது சாதாரணமா இருக்கலாம். ஆனா எனக்கு எனக்கு அப்படி இல்லை கவின். எனக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நான் நினைச்சு பார்க்காத ஒண்ணு கவின். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வைஷு அலறியா? இல்ல ஏய் வைஷு. வைஷு, என்ன பண்ற? இப்ப எதுக்கு அலற? இல்ல கவின், நீங்க என்கிட்ட கேட்டீங்க இந்த டிராஃபிய எனக்காக வின் பண்ணி கொடு வைஷு, என் முட்டைக்கனி எனக்காக ஜெயிச்சு கொடுப்பான்னு நம்பிக்கையா இருந்தீங்க கவின். அப்பெல்லாம் நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? எப்படியாச்சும் இவருக்காக ஜெயிச்சு கொடுக்கணும்னு மட்டும்தான் கவின் நினைச்சேன். ஆனா ஒரு நிமிஷம் அந்த ஸ்டேஜ்ல பயமா தான் கவின் இருந்துச்சு. உங்களுக்காக ஜெயிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டனே, முடியுமோ முடியாதோன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு சந்தோஷமா கவின்? இதெல்லாம் நான் உங்களுக்காக மட்டும்தான் கவின் செஞ்சேன். உங்களுக்கு ஹாப்பியா? என்ன வைஷு, சாதாரணமா ஹாப்பியான்னு கேட்டுட்டு இருக்க? ஏய், என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தெரியுமா? ரொம்ப 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 ஹாப்பி. தேங்க்யூ வைஷு, தேங்க்யூ சோ மச். இது நீ ஜெயிச்சு கொடுத்தது ஒரு பக்கம் சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்லல. இன்னொன்னு என்ன தெரியுமா? என் முட்டைக்கண்ணிக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கு. அவளால முடியும். ஒரு பொண்ணால முடியாதுன்னு என்ன இருக்கு சொல்லு? உன் மனசுல இருக்க தாழ்வு மனப்பான்மைய முதல்ல நீயே எடுத்து போடணும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் தைரியமா நீ ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சேன். இதுல ஜெயிச்சா மட்டும்தான் உனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்காக தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் முட்டைக்கண்ணியால எல்லாம் முடியும். கரெக்டா? அத கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாமே. இது நாம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு இப்படிலாம் சீச்சி நல்லாவே இல்ல அழுகிறத. நல்லா சிரிப்பாக்கலாம். தேங்க்யூ கவின், தேங்க்யூ. இதெல்லாம் கூட நீங்க எனக்காக தான் யோசிச்சிருக்கீங்கல்ல. நீங்க கிடைக்க நான் தான் கவின் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐ லவ் யூ so மச் கவின். அடியே பட்டர்ஃப்ளை, நீ கிடைக்க நான் தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும். என் பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு பொண்ண நான் எங்க தேடினாலும் கிடைக்காது. ஐ லவ் யூ டி செல்லக்குட்டி. கவின் ஈ பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலன் வாழ, பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலன் வாழ.
அனிதா கொஞ்சம் சீக்கிரம் வாமா. மாப்பிள்ளைக்கு சூடா கொடுத்தா தானே நல்லா இருக்கும். என்ன பண்றா இந்த பிள்ளை இன்னும்? அம்மா அனிதா வந்துட்டியாம்மா? மாப்பிள்ளை அங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு பாரு. டைம் ஆகுது பத்தியா? தோசை ஊத்தி வச்சிருக்கேன். சூடா சாப்பிட்டா தானேம்மா நல்லா இருக்கும். கொண்டு போய் கொடுப்போம். ஏய் என்ன என்ன ஏதோ கொமட்டுற மாதிரியே இருக்கு ஸ்மெல். அனிதா மா வாமிட் வர மாதிரி இருக்கு. இருங்கம்மா வரேன். என்னாச்சு இவளுக்கு? வாந்தி வருதுன்னு ஓடி போறா. இந்த பிள்ளை சரியே இல்ல. வந்ததுல இருந்து ஏதோ மாறி இருக்கா. ஏதோ உடம்பு சரியில்லையான்னு கேட்டா அதுவும் ஏதோ இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? அனிதா என்னாச்சுடா? என்ன திடீர்னு வாந்தி எல்லாம் எடுக்கிற? தெரியலம்மா, எனக்கு ஏதோ ஸ்மெல்ல ஒரு மாதிரி கொமட்டுது. ஸ்மெல்லா? கிச்சன்ல என்ன ஸ்மெல் வரப்போகுது உனக்கு? சட்னி மட்டும் தான் தாளிச்சு கொட்டியிருக்கேன். அதுக்கா கொமட்டுது உனக்கு? மா தெரியல, ஆனா ஒரு மாதிரி இந்த ஸ்மெல்ல கொமட்டுதுமா. என்னது? சரி சரி, இந்தா தோசை ஊத்தி வச்சிருக்கேன்ல, மாப்பிள்ள அங்க வேலை பாக்குறாருல, இந்தா கொண்டு போய் கொடு. அம்மா அவர்கிட்ட நான் வாந்தி எடுத்தேன்ல எதுவும் சொல்லாதீங்க, பயந்துட்டு வருமா. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு நிப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்னன்னு தெரியல, காலையில இருந்தே ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. தலை வலிச்சுட்டே இருக்குமா. நல்லா தூங்கணும் போல இருக்கு. அதான் அது என்னைக்காச்சும் உடம்பு அசதியா இருக்கும்லம்மா, அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. என்னது? அனிதா என்னம்மா? ஒன்றும் இல்லைம்மா, இந்தா நான் மாப்பிள்ளை கிட்ட எதுவும் சொல்லலை, நீ இதை எடுத்துட்டு போ. சரிங்கம்மா. இவ சொல்றதெல்லாம் பார்த்தா ஒருவேளை நல்ல விஷயமா இருக்குமோ? நாள் தள்ளி போயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு நாள் இந்த பிள்ளை இந்த மாதிரிலாம் சொன்னதே இல்லை. இன்னைக்கு சொல்றானா? ஆனா ஒருவேளை தள்ளி போகாம இருந்திருந்தா என்ன பண்றது? இதை ஒருவேளை நான் கேட்டா பிள்ளை அப்படி எதுவும் இல்லைன்னா வருத்தப்படுவாளே. என் மனசுல ஆசை இருந்தாலும் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு எந்த மாசமும் நான் கேட்டதே இல்லை. இந்த மாசம் வேண்டாம், நம்ம கேட்டு அப்படி ஒரு வேலை இல்லைன்னா அவ ரொம்ப வருத்தப்படுவா. ஒன்று பண்ணலாம், காலையில வசந்தி கிட்ட சொல்லி அவளை வந்து நாசுக்கா கேட்க சொல்லுவோம். ஆமா, அதுதான் கரெக்டு. நாம கேட்டு இல்லைன்னா கண்டிப்பா பிள்ளை வருத்தப்படுவா. எனக்கு என்னமோ நல்ல விஷயமா இருக்குன்னு தான் தோணுது. ஆனா நாள் தள்ளி போயிருந்தா அதை கூட கவனிக்காம இருப்பாளா? ஷோ, எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. கண்டிப்பா நல்ல விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடவுளே, இது நல்ல விஷயமா தான் இருக்கணும். அடுத்து வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னா இவ்வளவு சந்தோஷமான விஷயம். கடவுளே, நல்ல செய்தியா இருக்கணும்பா.